பப்திக்லீஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களை உலகெங்கும் இருந்தும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர்றீங்க. உங்களுடைய ஆதரவான மிகப்பெரிய அன்பான செயல்பாடுகள் மூலமாக தான் நம்மளுடைய சேனலில் புதிய அதாவது என்னை போன்ற புதிய ஜோதிடர்கள் பேச முடியுது. நான் பல சேனல்களில் பேசியிருந்தாலும் நமக்கு இந்த சேனலில் பேசணும்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. ஏன்னா அவங்களுடைய ஆதரவெல்லாம் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லா ஜோதிடர்களுக்கும் ஆதரவு கொடுக்குற மாதிரி எனக்கும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதம் 2025 கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன. இந்த கோச்சார கிரகங்கள் அதாவது சூரிய பகவான் முதல் ராகு கேது பகவான் வரை 9 கிரகங்களும், அந்த சந்திர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை நாட்களுக்கு ஒருக்க ஒரு ராசி விட்டு இன்னொரு ராசியை கடந்து போவார். அதை தவிர்த்து ஏனைய 8 கிரகங்களும் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்ல இந்த மாதத்துல அற்புதமா அள்ளி கொடுக்க போறாங்க, என்னென்ன விஷயங்கள்ல கவனம் என்ற செயல்பாடை உங்களுக்கு உணர்த்துறாங்க அப்படிங்கிற பத்தி நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மகர ராசி அன்பர்களுக்கு, மகர ராசி காலச்சக்கரத்துக்கு 10ஆம் இடம், பல நபர்களுடைய கர்மாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடம். உங்க வீட்டுல எத்தனை ராசிகள் இருந்தாலும் சரி, நீங்க மட்டும் இருந்துட்டீங்கன்னா எல்லா வேலையும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடுவாங்க. மகர ராசி உங்கள்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. நீங்க ஒரு கம்பெனியில வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல வேலைகளை எடுத்து பண்றதுல மகர ராசி முதன்மையா இருப்பாங்க. ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, இன்னொரு வேலை கொடுத்தாலும் அந்த வேலையும் பார்ப்பாங்க. அந்த வேலையை கொடுத்துக்கிட்டே இருக்கும், இன்னொரு வேலையை கொடுத்தா நீங்க பார்ப்பீங்க. அப்ப உங்களுக்கு 2 கை தான் இருக்கு, அது எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்கும் இருக்க மாதிரி உங்களுக்கு 2 கை தான் இருக்கு. ஆனா எதையும் சமாளிக்கும் தன்மை உங்கள்கிட்ட இருக்குங்கிறத என்ன பண்றாங்க, உங்களுக்கு கூட இருக்கவங்க புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய அத்தனை விதமான கவலைகளையும் அத்தனை விதமான பிரச்சனைகளையும் என்ன பண்றாங்க, மகர ராசியில இறக்கிடுறாங்க. நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய பிரச்சனையை விட்டுட்டு உட்காந்து யோசிக்கீங்க, அவங்களுக்கு என்ன பண்ணலாம், அவங்களுக்கு என்ன உதவி செய்யலாம், அவங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கே, அவங்க பிரச்சனை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிருப்பீங்க. உங்களுக்கு உங்க வீட்டில் சாப்பாடுக்கு வசதி இல்லாமல் இருக்கலாம், அல்லது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கலாம். அதை நீங்க என்ன பண்றீங்க, இந்த விஷயத்துக்காண்டி அந்த விஷயத்தை இழக்கிறீங்க. அப்ப இதெல்லாம் இழக்காம இதெல்லாம் சரி செய்து மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அதற்கான ஒரு சிறப்பான மாதம் தான் இந்த அக்டோபர் மாதம். அக்டோபர் மாதம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மகர ராசினியர்களுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான மாதம். இறைவனுடைய முழு ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். வாழ்க்கையில எதை எதிர்நோக்கி காத்திருந்தீங்களோ, எதை ரொம்ப நாளா செஞ்சு முடிச்சு வெற்றி பெறணும்னு காத்திருந்தீங்களோ, உங்களுடைய அத்தனை விதமான எதிர்பார்ப்புகளை நீங்க என்ன பண்ணலாம், இந்த மாசத்துல பூர்த்தி செய்து கொள்ளலாம். ஆனா ஒரே ஒரு விஷயம்தான், நோட் பண்ணிக்கோங்க. சும்மா போயிட்டு இன்னும் இந்த பக்கத்து இருக்காங்க பிரச்சனை, ஏத்த விட்டு அக்காவுக்கு பிரச்சனை, நம்மளுடைய தூரத்து சொந்தம் மாமாவோட மாமாவுக்கு பிரச்சனை அப்படிலாம் விட்டுருங்க. உங்களுக்கே தலைக்கு மேல வேலை இருக்குங்க. உங்களுடைய வேலையை எடுத்து பார்த்தாலே நீங்க ப்ராப்பரா பண்ணிட்டாலே நீங்க வேற லெவலு. நீங்க எதுக்கு மற்றவங்களுடைய லெவலை போய் பார்த்து பார்த்து போராடிக்கிறீங்க? இந்த மாசத்தை கரெக்டா பயன்படுத்தினீங்கன்னா வாழ்க்கையில வெற்றி உண்டு. கடன் சுமைகளிலிருந்து குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. கடன் பிரச்சனை கண்டிப்பா குறையும். கடன் சுமையில நீங்க பட்டு முழிச்சு படாபாடு பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதத்தை முழுமையா பயன்படுத்தி பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 60% உங்க கடன் குறைவதற்கான பாக்கியம் இருக்கும். அதாவது நீங்க மற்றவங்களுடைய கர்மாவை வாங்கி 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 தான் இப்ப கடன் சுமையில இருக்கீங்க. மற்றவங்களுடைய பிரச்சனைக்கு எதிர்கொண்டு தான் இப்ப கடன் சுமையில இருக்கீங்க. அப்ப நீங்க உங்களுக்காக, நீங்க பெற்றெடுத்த குழந்தைகளுக்காக, உங்களையே நம்பி வந்த உங்களுடைய மனைவிக்காக, உங்களையே நம்பி இருக்கிற உங்களுடைய கணவருக்காக, உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்காக மட்டுமே உங்களுடைய முழு சிந்தனைகளும் இருக்க வேண்டும். இந்த மகர ராசிக்காரன்ற இன்னொரு பிளஸ் உண்டு தெரியுமா, என்ன தெரியுமா, அம்மா மேல உயிருக்கு உயிரா இருப்பாங்க, அப்பா மேல உயிருக்கு உயிரா இருப்பாங்க. ஆனா பொதுவாகவே மகர ராசி இளமையிலிருந்தே கஷ்டப்படுற ராசியில மகர ராசி முதன்மையான இடம்.
சின்ன வயசுல இருந்து நீங்க கஷ்டப்படுவீங்க. கடின உழைப்பாளி, கடின போராளி, எதை கேட்டாலும் சமாளிக்கலாம், அதுக்கான ஒரு ஐடியா வச்சிருப்பீங்க. அப்ப இந்த மாதத்துல உங்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக மட்டுமே நீங்கள் பயணம் செய்தீர்கள் என்றால் பதட்டம் இல்லாத ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில நீங்க வர முடியும். அதே போல குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள் உண்டு. குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு. பொருளாதார ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பீங்க. உங்களுடைய மூத்த சகோதரர்களுக்கு, சகோதரிகளுக்கு ஏதேனும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு, உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அது உறுதியாக சரியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. யாரெல்லாம் மகர ராசியில, அதாவது சொந்தமாக தொழில் பண்றீங்களோ அல்லது கமிஷன் அடிப்படையில் தொழில் பார்க்குறீங்களோ அத்தனை விதமான நபர்களுக்குமே ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. இந்த மாதத்துல நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் நீங்க ஒரே ஒரு விஷயத்த ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். மொத்தம் 3 விஷயம். இது ரொம்ப கவனமா இருக்கிறது என்னன்னா, புதுசா ஒரு நட்பு வருது, புதுசா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் உருவாகிறாங்க. அது ஃபேஸ்புக்லயோ அல்லது இன்ஸ்டாகிராம்லயோ சமூக வலைதளங்கள் மூலமா எதுலனாலும் வரட்டுங்க. தயவு செய்து யோசித்து முடிவெடுத்து ஃப்ரெண்டை ஏத்துக்கோங்க. அவசரப்பட்டு அவங்கள நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸாவோ ஏதோ ஒரு விஷயத்துல ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதே நபர் எண்ணி 6 மாசத்துல ஒரு பாடத்தை புகட்டிடுவார். ஓகேவா? ஸோ அதனால மகர ராசிக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நட்புனாலே ஒரு கண்ணை மூடிட்டு இன்னொரு கண்ணை முடிச்சு பார்க்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கும். நீங்க 2 கண்ணையும் மூடிட்டு நம்பினதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையை சந்திச்சீங்க. அப்ப புதிய நட்பு, புதிய உறவு அப்படின்னா கொஞ்சம் கவனமாக டீல் பண்ணணும், அவசரப்படக்கூடாது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்துல கவனமா இருக்கணும். யாராச்சும் ரோட்ல சண்டை போட்டுட்டு இருக்காங்க, ஏதாவது சின்ன சின்ன விவாதங்கள் பண்ணி இருக்காங்க அப்படின்னா நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு வந்துகிட்டே அவங்களுடைய பிரச்சனையை போய் தலையிட்டீங்க, சமாதானம் பண்ணணும் முயற்சி எடுக்கிறீங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கல் தப்பிக்க வைக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறீங்கன்னா உங்களை செஞ்சிருவாங்க, சுழுக்கு எடுத்து வச்சிருவாங்க. அப்ப அந்த இடத்துல நீங்க தான் கெட்ட பேர் ஆகும். அவங்க ரெண்டும் ஒன்று சேர்ந்துருவாங்க, உங்க மேல பழிய போட்டுருவாங்க. ஸோ கவனமாக இருந்தால் இந்த மாதத்தில் உள்ள அத்தனை விதமான அற்புதமான ஆப்பிள் பழமாக இருந்தாலும் சரி, மாதுளம் பழமாக இருந்தாலும் சரி, எல்லா பழங்களையும் சாப்பிடலாம். இல்லைன்னா கொய்யா பழத்தை கூட சாப்பிடுவேன். இதுதான் விஷயம். ஓகே, உங்களுக்காக வாழ கற்றுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்றதுக்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கோங்க. இந்த அக்டோபர் மாதத்துல அருமையான ஒரு நல்ல விஷயங்களை நீங்க உணர்வுபூர்வமாக உணரக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கொடுக்க போகிறது. நேயர்களே, தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை பார்த்தீங்க. இந்த பொது பலன்கிறது பார்த்தீங்கன்னா கோச்சார கிரகங்கள் ரீதியாக 20% உங்களுக்கு நடக்க போகின்ற உண்மைகள். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்கு, அதை முழுமையா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும், மேலும் உலகெங்கும் இருந்து நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக நம்மளுக்கு ஆதரவு கொடுத்து வரும் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.